முன்பொரு காலத்தில் 2 பசுக்கள் கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டில் வளர்த்து வரப்பட்டன. அதே வீட்டில் ஒரு சிறுமியும் ஒரு குட்டி பன்றியும் வாழ்ந்து வந்தன. அந்த பன்றி ஒரு முறை கூட சத்தம் போட்டு கத்தாததால் அதற்கு அமைதி என பெயரிட்டனர். அந்த பசுக்களுக்கு ஒரு குரங்கு நண்பன் இருந்தான். அவர்களுடன் பேசுவதற்காக அவன் தினமும் வயலுக்கு வருவான். அந்த வீட்டு உரிமையாளர்கள் அந்த அமைதியான பன்றியை மிகவும் நன்றாக கவனித்து வந்தனர். அவர்கள் அதற்கு நல்ல தரமான அரிசி உணவை அதிக அளவில் கொடுத்தனர். சர்க்கரை பொங்கலையும் தரமான வெல்லத்துடன் செய்து கொடுத்தனர். அந்த 2 பசுக்களும் இதை கவனித்து வந்தன. அவைகள் கஷ்டப்பட்டு நிலத்தில் ஏரை உழுதும் வீதிகளில் வண்டியை இழுத்தும் உழைத்து வந்தன. ஆனால் அவைகளை உரிமையாளர்கள் நடத்திய விதம் அவைகளுக்கு திருப்தியாக இல்லை. ஒரு நாள் அவர்களின் குரங்கு நண்பன் அவைகளை வயலுக்கு வந்து சந்தித்தது. ஏய் நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் சோகமாக காணப்படுகிறீர்கள்? நாங்கள் வயலிலும் வீட்டிலும் எல்லா வேலைகளையும் கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஆனால் எங்கள் முதலாளிக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. அவர் வீட்டில் ஒன்றுமே செய்யாமல் அமர்ந்திருக்கும் அந்த குட்டி பன்றியைத்தான் அதிகமாக விரும்புகிறார். ஏய், கவலைப்படாதீர்கள். நிச்சயம் உங்களின் உழைப்பிற்கான பலன் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் படும் பாடு உனக்கு ஒன்றும் தெரியாது. எங்களை சகட்டு மேனிக்கு அடிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். அந்த குட்டி பிசாசான பன்றியோ சுகபோகமாக வாழ்கிறது. உலகிலேயே மிகவும் சந்தோஷமான நபர் அந்த குட்டி பன்றிதான். நான் இப்பொழுது புறப்படுகின்றேன். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். தப்பான எந்த முடிவையும் எடுக்காமல் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். சில நாட்களுக்கு பின் ஒரு நாள், சகோதரனே, நாம் இந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் கஷ்டப்பட்டு செய்கிறோம். அத்துடன் இந்த குடும்பத்திற்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கிறோம். ஆனால் இவர்களோ நமக்கு வெறும் புல்லைத்தான் கொடுக்கிறார்கள். அந்த குட்டி பன்றியோ நம்மை போல இந்த வீட்டிற்காக எந்த வேலையுமே செய்வதில்லை. ஆனால் அதற்கோ அவர்கள் சிறந்த தரமான நல்ல உணவுகளை வழங்குகிறார்கள். ஏன் அவனுக்கு மட்டும் இவ்வளவு விசேஷ உபசரிப்பு கிடைக்கிறது? நாம் தினமும் இதை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டும் யோசித்துக் கொண்டும் தான் இருக்கிறோம். ஆனால் அதனால் என்ன பலன்? நாம் நம்மளுடைய குரங்கு நண்பன் சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரை பார்த்தும் பொறாமைப்படுவது ஆபத்துதான். அதனால் அந்த குட்டி பன்றி நன்றாக உபசரிக்கப்படுவதை கண்டு பொறாமைப்படக்கூடாது. அவனுக்கு விதிக்கப்பட்டதை அவன் சாப்பிடுகிறான் என்று எண்ண வேண்டும். இனியும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். எனக்கு புலம்புவதை தவிர வேறு எதுவும் சொல்ல தோன்றவில்லை. மறுநாள் அந்த குரங்கு தனது நண்பர்களை காண வீட்டிற்கு வந்தது. அது உள்ளே நுழைய முற்பட்ட பொழுது உள்ளிருந்து பேச்சு குரல் அதன் காதுகளை எட்டியது. கூடிய விரைவில் நமது பெண்ணின் திருமண விழா நடக்கப் போகிறது. நமது குட்டி அமைதி பன்றிதான் விருந்தை அலங்கரிக்க விருந்தாக போகிறது. அதற்காகத்தானே நாம் அதை சிறந்த தரமான உணவை கொடுத்து வளர்த்து வருகிறோம். அவன் விருந்திற்கு போதுமா? ஏன் போதாது? அவன் குழு குழுவென்று இருக்கிறான். இந்த மொத்த நகரத்திற்கே அவனை விருந்தாக்க முடியும். இதை கேட்ட குரங்கு அதிர்ச்சி அடைந்தது. அது தனது நண்பர்களிடம் ஓடிச் சென்று அனைத்தையும் கூறியது. அந்த 2 மாடுகளும் வாயடைத்து நின்றன. எதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று எனக்கு தெரியும். அந்த குட்டி பன்றி எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததற்காக அது விருந்தாக போகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாட்களில் விருந்தினர்கள் வந்து விடுவார்கள். பின்னர் அந்த குட்டி பன்றியை கால்களை பிடித்து இழுத்துச் சென்று கொண்டு விடுவார்கள். அதை சமைத்து விருந்தாக்கி விடுவார்கள். அந்த மாடுகளால் எதுவுமே பேச முடியவில்லை. பசுக்களின் குரங்கு நண்பன் சொன்னது போலவே திருமண விருந்தினர்கள் வந்துவிட்டனர். அந்த குட்டி அமைதி பன்றி சமைக்கப்பட்டது. என் அருமை சகோதரியே, அந்த குட்டி பன்றியின் கதியை இப்பொழுது பார்த்தாயா? ஆம் சகோதரா, இப்பொழுது நான் என் தவறை புரிந்து கொண்டேன். தரமான சிறந்த உணவுகளின் முடிவு இதுதான். நம்முடைய சாதாரண புல்லும் வைக்கோலும் சர்க்கரை பொங்கலை விட தரமான வெல்லத்தை விட 100 மடங்கு சிறந்தது. அது மட்டுமல்ல, நமது உணவு நமக்கு எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்காது. நீண்ட நாள் நம் வாழ்நாள் முழுவதையும் சாத்தியமாக்குகிறது.
மிக்க நன்றி என் நண்பா. அவைகள் சாதுரியமாக அறிவுரை கூறிய தங்களது குரங்கு நண்பனுக்கு நன்றி கூறின. சந்தோஷமாக இருப்பதற்காக ஒருவர் கொடுக்கும் விலையை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் பொறாமைப்படாதீர்கள்.